ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற என்னென்னா ஆலு சமோசா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு. வாங்க நாங்கள் செய்வோம். இதுக்கு நான் ஃப்ளார் 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். குக்கிங் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் குக் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். அடுத்தது இதுக்கு போதுமான அளவு சால்ட் போட்டுக்கொள்ளலும். சால்ட் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நாங்கள் சில கறிக்கும் சால்ட் ஈக்குது. ஓரளவு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டுக்கு தான் போட்டேன். ஸோ இதை போட்டு இதை நார்மல் வாட்டரில் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நார்மலாக பெட்டிஸ் டோண்டுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோமே அதை மாதிரி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சரி. மிச்சம் வாட்டர் விடாமல் நல்லா திக்காக வைக்கணும். அப்போ தான் அந்த டோ கணக்க பிடிக்கலும். ஸோ இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சரியான ஈஸியாக குயிக்காக செய்யலும். வந்த விசிட்டர்ஸை டக்குன்னு கொஞ்சம் இருங்கேண்டு உட்கார வச்சுட்டே அவங்களோட முன்னுக்கே எங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு. ஏன்னா இதுக்கு நாங்கள் மீட் ஜாதி எதுவுமே சேர்க்குறல்ல. ஸோ அதனால் இது குயிக்காக செஞ்சிடலும். ஸோ இந்த பதத்துக்கு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி நல்லா ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது 2 ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கரி லீவ்ஸும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய்க்கு ஆயில் கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள 2 கார்லிக் நான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது கொஞ்சம் பச்சை வாடை போக்காட்டியும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு கரி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா நான் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நான் இதுக்கு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் தானே ஆனியன்ஸ் சாப் பண்ணி, அந்த ஆனியன்ஸை இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ் கொஞ்சம் இதுக்கு கூட போடணும். ஸோ நான் எல்லா ஆனியனுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது பிறகு க்ரீன் சில்லிஸையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தேனே அதையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன், மறுபடியும் பெப்பர் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு சால்ட் ஆட் பண்ணக்குள்ள கவனமாக ஆட் பண்ணணும். டோலே மீக்கிற சுட்டி நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் தான் ஆட் பண்ணினேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டும் இதை வதக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சாப் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். எல்லா பொட்டேட்டோஸையும் இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நான் 50 கிராம்ஸ் க்ரீன் பீஸ் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஆட் பண்ணி நான் ஃப்ளாவை 6 பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒரு பாலில் 2 சமோசா செய்யலும். இந்த மாதிரி நல்லா தட்டி நடுவால் கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்து அதுக்கு கொஞ்சம் பசை மாதிரி இந்த வாட்டிக்கு பூசிக்கோங்க. நான் பசை செஞ்சு வச்சுருந்தேன். அதில் நான் வாட்டிக்கு கொஞ்சம் பூசிக்கிறேன். பூசி இதை 2க்கா நாங்கள் நல்லா மடித்து ஒரு பொக்கட்டண்டு மாதிரி செஞ்சுக்கொள்ளணும். அதில் நாங்கள் கறியை வச்சு இதை மாதிரி நல்லா மடித்து கறி வெளியே வராத மாதிரிக்கு நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து அப்படியே இவரை ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு வைக்கணும். அப்போ தான் இவரோட ஷேப் சரியாக வரும். அதே மாதிரி நாங்கள் இன்னொன்றும் செய்வோம். இப்போ இதே மாதிரி பொக்கட் மாதிரி எடுத்து திருப்பி நான் கறியெல்லாம் முள்ளுக்கு வச்சுக்கொள்கிறேன். உண்மைக்குமே இந்த கீமை வெளியே வந்துடாமல் வைக்கணும். அப்படி வெளியே வரும் மாதிரி எங்களுக்கு விளங்கிச்சுட்டா திருப்பி நாங்கள் கொஞ்சம் அந்த பசையால் கொஞ்சம் ஒட்டி திருப்பி நல்லா மடித்து வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இவரையும் உட்கார வச்சே வச்சுடுவோம். இப்போ இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு சிட் பண்ண வச்சுக்கொள்கிறேனே. இப்போ ஒரு கடாய்க்கு போதுமான அளவு ஆயில் எடுத்து இதை நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது நாங்கள் பெட்டிஸ் நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். 2 பக்கத்தையும் நல்லா திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இது நல்ல டேஸ்டான ரெசிபி உண்டு. டக்குன்னு ஆட்களில் கிட்ட உட்கார வச்சுட்டே செஞ்சிடலும்.
இப்போ இது நான் தொட்டுக்கொள்றதுக்கு ஒரு சட்னி செய்கிறேன். அதுக்கு மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி. க்ரீன் சில்லி ஒன்று எடுத்துக்கிறேன். பெருசு சுட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 எடுங்க. ஒரு கார்லிக் எடுத்துக்கிறேன். மற்றது இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் பிளெண்டர் ஜாரில் போட்டுக்கொள்வோம். மின்ட் லீவ், கொரியண்டர் லீவ்ஸ், கர்ட் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டுக்கொள்வோம் பிளெண்டர் ஜாரில். போட்டு இதுக்கு சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூனும், கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூனும், பெப்பர் 1/2 டீஸ்பூனும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இந்த சமோசா அண்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்த விசிட்டர்ஸை அசத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே.